அனைவருக்கும் வணக்கம். நான் வேதியியல் ஆசிரியர் சுரேஷ்குமார். நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் 7வது பாடம் வெப்ப இயக்கவியல் அந்த பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு 7.11.1 தன்னிச்சை செயல்முறைகளுக்கான அடிப்படை விதிமுறைகள். அது சொந்தமான பாடத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு செயல்முறை தன்னிச்சையாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், என்ன நிபந்தனை, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்னிச்சை தன்மை 3 வெவ்வேறு விதமான 3 காரணிகளை பொறுத்து அமையுது. ஓகேங்களா? என்தால்பி, என்ட்ரோபி, கட்டில் ஆற்றல், அதுதான் அது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்தால்பி மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு செயல்முறையில் என்தால்பி மாற்றம் எதிர்க்குறியை பெற்றிருந்தால் அந்த வினை வெப்பம் உமிழ் வினையாக இருக்கும். அப்படி இருந்தால் அது தன்னிச்சையாக நிகழலாம். ஓகேங்களா? தன்னிச்சையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது டெல்டா ஹெச் எதிர்க்குறி உடையதாக இருக்கும். அதுவே ஒரு செயல்முறை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயல்முறையினுடைய என்ட்ரோபி மாற்றம் டெல்டா எஸ் இது நேர்குறியை பெற்றிருந்தால் அந்த செயல்முறையும் தன்னிச்சையாக இருக்கும். ஓகேங்களா? தன்னிச்சையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3வது, ஒரு வினை தன்னிச்சையாக நிகழ்கிறதுக்கு அந்த என்ட்ரோபி மாற்றம், ஃபஸ்ட்டு சொன்ன என்தால்பி மாற்றம், இரண்டாவதாக சொன்ன என்ட்ரோபி மாற்றம், இந்த இரண்டினுடைய தொகுப்பான கட்டில் ஆற்றல் மதிப்பு கண்டிப்பாக எதிர்க்குறியை பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தால் தான் அது தன்னிச்சையாக நிகழும். ஓகேங்களா? அதுக்கு இரண்டத்தினுடைய தொகுப்புன்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது இரண்டத்தினுடைய மதிப்பு 0 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ டெல்டா ஜியும் குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இது நம்ம ஏற்கனவே அந்த சமன்பாட்டில் பார்த்துருப்போம். அதாவது ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தான் என்ட்ரோபி மாற்றம் அப்படிங்கிறது. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு பார்க்கலாம். அப்போ இந்த டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ங்கிறது 0 விட குறைவாக இருக்குது அப்படின்னா இதனுடைய மதிப்பு 0 விட குறைவானா எதிர்க்குறியாக இருக்குது அப்படின்னா அப்போ டெல்டா ஜியும் கண்டிப்பாக எதிர்க்குறியாக தான் இருக்கும். அப்போ டெல்டா ஜி எதிர்க்குறியாக இருந்தது அப்படின்னா அந்த வினை தன்னிச்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு வினை தன்னிச்சையாக நிகழ்கிறதுக்கு என்தால்பி மாற்றம் டெல்டா ஹெச் பார்த்தீங்கன்னா எதிர்க்குறி பெற்றிருக்கணும். அடுத்தது ரெண்டாவதில் என்ட்ரோபி மாற்றம் நேர்க்குறியை பெற்றிருக்கணும். 3வதாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டத்தினுடைய தொகுப்பான டெல்டா ஜி பார்த்தீங்கன்னா எதிர்க்குறியை பெற்றிருக்கணும். ஓகேங்களா? சரி, இதை நம்ம அட்டவணை 7.5 அது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 7.5 என்ன சொல்கிறாங்கன்னா, வினைகளினுடைய தன்னிச்சை தன்மை மீது வெப்பநிலை என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ டெல்டா ஹெச் டெல்டா ஹெச் ஆர் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனுடைய ஒரு வினையினுடைய என்தால்பி மாற்றம். டெல்டா எஸ் ஆர் அப்படின்னா ஒரு வினையினுடைய என்ட்ரோபி மாற்றம், அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அர்த்தம். டெல்டா ஜி ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஆர் மைனஸ் டி டெல்டா எஸ் ஆர். ஓகேங்களா? சரி, இப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லா வெப்பநிலையிலுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, அதான் அனைத்து வெப்பநிலையிலுமே அந்த வினை தன்னிச்சையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஓசோன் 2O3 அப்படிங்கிறது ஓசோனை குறிக்கும். O3ங்கிறது ஓசோனை குறிக்கும். 2 மூலக்கூறு ஓசோன் ஆனது வாயு ஆனது 3 மூலக்கூறு ஆக்சிஜன் O2வாக மாற்றம் அடையுதில்ல. இது எல்லா வெப்பநிலையிலும் தன்னிச்சையாக நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதனுடைய
என்தால்பி மாற்றம் நெகட்டிவாக இருக்குது, மைனஸ் குறியாக இருக்குது, எதிர்குறியாக இருக்குது. என்ட்ரோபி மாற்றம் நேர்குறியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்தால்பி டெல்டா ஜி கட்டில ஆற்றல் மாற்றம் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. எல்லா வெப்பநிலையிலுமே அது மைனஸாக இருக்குது. அப்போ அந்த வினை வந்து தன்னிச்சையாக நடக்கும். அதுவே இரண்டாவது நிபந்தனை, டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவாகவும் டெல்டா எஸ்ஸும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா ஜி வந்து அப்பயும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தாவே ஓகே, தன்னிச்சையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைந்த வெப்பநிலையில், ஓகேங்களா, அதாவது குறைந்த வெப்பநிலை இருக்கும் பொழுது என்னாகும், இந்த டெல்டா ஜி வந்து எதிர்குறியை பெறும். அப்போ இது எதிர்குறியை பெற்றாலே தன்னிச்சையாக நடக்கும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு வாயுக்கள் வந்து பரப்பு கவரப்படுதல். இப்போ ஒரு சார்கோல் இருக்குது, கரித்துகள் இருக்குது அப்படின்னா அதில் வாயுக்கள் வந்து குறைந்த வெப்பநிலையில் அந்த கரித்துகளில் உள்ள ஊடுருவி போகும். அதான் வாயுக்கள் பரப்பு கவரப்படுதல்னு சொல்லுவாங்க. அப்சார்ப்ஷன் கெமிஸ்ட்ரியில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுவே டெல்டா ஹெச்சும் நெகட்டிவு, டெல்டா எஸ்ஸும் நெகட்டிவாக இருக்கும் பொழுது வெப்பநிலை அதிகமாக இருந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா, இப்போ டெல்டா ஜி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ டி அதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஜி ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்ஆர் மைனஸ் டி டெல்டா எஸ் ஆர். இப்போ இந்த டீங்கிறது டெம்பரேச்சரில் உயர்ந்த வெப்பநிலைனா நேர்மின், அதாவது ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், அதாவது நேர்குறி இருக்கும். அப்படி நேர்குறி இருந்தால் என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல டெல்டா ஜி வந்து பார்த்திங்கன்னா நேர்குறியை தான் பெற முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் உயர்ந்த வெப்பநிலைகளில் செயல்முறையானது தன்னிச்சையற்றதாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது டெல்டா ஹெச்ஆரும், அதாவது ஒரு வினையினுடைய என்தால்பி மாற்றமும் என்ட்ரோபி மாற்றம் இரண்டுமே நேர்குறியாக இருக்குது அப்படின்னா அப்போ டெல்டா ஜி வந்து பார்த்திங்கன்னா நேர்குறியை பெறும். குறைந்த வெப்பநிலையில் நேர்குறியாக தான் இருக்கும். அப்போ தன்னிச்சையற்றதாக இருக்கும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு திண்மம் உருகுதல். அதே போல் இரண்டும் நேர்குறியாக இருக்குது. டெல்டா ஜி வந்து பார்த்திங்கன்னா கட்டில ஆற்றல் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அது எதிர்குறியை பெறுது. எப்போ அப்படின்னா உயர்ந்த வெப்பநிலையிலே எதிர்குறியை பெறும். அப்போ உயர்ந்த வெப்பநிலை எதிர்குறியை பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக நடக்கும். ஓகேங்களா? ஒரு திண்மம் வந்து உருகுதல் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்தது என்தால்பி மாற்றம் வந்து டெல்டா ஹெச் வந்து நேர்மின் ப்ளஸ் சுமையும், அதாவது நேர்குறியும், டெல்டா எஸ் என்ட்ரோபி மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்குறியும் பெற்றிருந்தது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஜி கட்டில ஆற்றல் மாற்றம் நேர்குறியை பெறும். எல்லா வெப்பநிலையிலுமே நேர்குறியை தான் பெறும். அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த வினை தன்னிச்சையற்றதாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீராவியானது 2H2O கேஸ், அதாவது நீராவியானது ஆக்சிஜன் வாயுவோட O2 கேஸோட ரியாக்ட் ஆகும் பொழுது 2H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடை தருது, லிக்விடு தருது. இந்த வினை பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையற்ற வினை. அப்போ நம்ம டெல்டா எஸ்ஸு டெல்டா ஹெச் இதை பார்க்குறத விட இன்னும் சொல்லப்போனால் டெல்டா ஜியை பார்த்தோம்னாலே ஒரு வினை தன்னிச்சையற்றதான்னு தெரிஞ்சுக்கலாம். டெல்டா ஜி மதிப்பானது எதிர்குறியை பெற்றால் கண்டிப்பாக அந்த வினை தன்னிச்சையாக நடக்கும். அது நேர்குறியை பெற்றால் தன்னிச்சையாக நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த அட்டவணையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எல்லா வெப்பநிலையிலையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வேதிவினையினுடைய தன்னிச்சை தன்மையானது மேலே குறிப்பிட்டுள்ளவாறு, அது அந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு வினை நிகழ்வதற்கான வாய்ப்புனை மட்டும்தான் தருது. வினை நிகழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த செயல்முறையினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த செயல்முறை வந்து மெதுவாக நடக்குமா வேகமாக நடக்குமா அப்படிங்கிறத பற்றி இது தரலை.
அப்போ இந்த வெப்ப இயக்கவியல் வந்து என்னத்தை தருது அப்படின்னா வினை நிகழ்வதற்கான வாய்ப்பை தான் தருது. அப்போ அந்த வினையினுடைய வேகத்தை பற்றி எது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வினை வேகவியல் கரணி கைனெட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலம் தான் இதை தீர்மானிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைனெட்டிக் கெமிஸ்ட்ரி அந்த பாடம் சம்மந்தமாக பார்க்கும் பொழுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கணக்கு 7.8. இந்த பார்த்தோம்ல இதன் அடிப்படையில் தான் இந்த கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா 300 கெல்வின் வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடு வாயுவானது அரை மூலக்கூறு ஆக்சிஜன் வாயுவோடு சேர்ந்து CO2ங்கிற வாயுவை தருது. இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையானது அப்படிங்கிறாங்க அப்படின்னு காட்டணும். ஓகேங்களா? CO2 அப்புறம் CO இது உருவாவதற்கான திட்ட கட்டிட ஆற்றல் மாற்றம் டெல்டா G0 மதிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. CO2க்கு வந்து -394.4 கிலோஜூல் பர் மோல், COக்கு -137.2 கிலோஜூல் பர் மோல். இந்த வினையை எழுதிக்கிறோம். அடுத்தது டெல்டா G0 வினையினுடைய திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் சமம் சம்மேஷன் ஆஃப் G0F வினை விளைபொருட்கள். அதாவது என்ன அர்த்தம்னா வினை விளைபொருட்களினுடைய திட்ட உருவாதல் கட்டிலா ஆற்றல் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் G0F வினைபடுபொருட்களினுடைய திட்ட உருவாதல் கட்டிலா ஆற்றல் இருந்து கழிச்சோம் அப்படின்னா வினையினுடைய திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டெல்டா G0 வினை ரியாக்ஷன் G0 CO2 விளைபொருளில் என்ன இருக்குது அப்படின்னா CO2 தான் இருக்குது. வினைபடு பொருளில் CO + O2 இருக்குது. மைனஸ் G0 CO + 1/2 G0 O2. இந்த 1/2ங்கிறது எது குறிக்கிது அப்படின்னா அரை மூலக்கூறு CO2 இருக்கிறதுனால 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எத்தனை மூலக்கூறு இருக்கோ அதை இங்கே முன்னாடி போட்டுக்கணும். அப்போ CO2க்கு வந்து திட்ட உருவாதல் கட்டில ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா -394.4 கிலோஜூல் பர் மோல். COவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 137.2 கிலோஜூல் பர் மோல் இருக்குது. O2க்கு 0. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பை நம்ம சுருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது -257.2 கிலோஜூல் பர் மோல். இதுதான் இந்த வினையினுடைய திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம். இந்த திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்குறியை பெறதுனால இந்த வினை வந்து கண்டிப்பாக தன்னிச்சையாக தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்த காணொளியில் திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் அதாவது டெல்டா G0க்கும் சமநிலை மாறிலின்னு சொல்லக்கூடிய K ஈக்லிபிரியத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி பார்க்கலாம். அதோட வெப்ப இயக்கத்தினுடைய 3ஆம் விதியை பற்றியும் பார்க்கலாம். அடுத்த காணொளியோட இந்த பாடம் நமக்கு தியரி முடிவுக்கு வருது. இதனுடைய கணக்குகளை அடுத்தது நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.